இன்றைக்கு ஆசிரியர் தினம். ஆசிரியர்களுக்கு முன்னாள் ஆசிரியர்கள், இந்நாள் ஆசிரியர் அப்படிலாம் கிடையாது. என்றைக்குமே அவர்கள் ஆசிரியர்கள் என்கிற முறையில் நீண்ட காலம் பல்வேறு பள்ளிகளில் பணியாற்றி தலைமை ஆசிரியராக உயர்வு பெற்று நல்ல சமுதாயத்தை உருவாக்கிய பணியை செய்த நமது மதிப்பிற்கும் உரிய மரியாதைக்கும் உரிய லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களை இன்றைக்கு எங்களுடைய கரூர் திருக்குறள் பேரவை சார்பிலும் கரூர் காந்தி கிராமம் சைன் லைன் சங்கம் சார்பிலும் அவர்களிடம் வாழ்த்து பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே அவர்களுடைய அந்த அப்பழுக்கற்ற அந்த பணியை போற்றுகிற விதத்திலே இந்த நூலாடை அணிவித்து அவர்களுக்கு பரிசுகளை கொடுக்கிறோம். அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் நல்ல நலமோடும் வளமோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இறை அருளோடும் இறை சிந்தனையோடும் அவர்கள் வாழ வேண்டும். அவர்களுடைய குடும்பம் தலைக்கவும் செழிக்கவும் வேண்டும் என்று இந்த நேரத்தில் திருக்குறள் பேரவை சார்பில் காந்தி கிராமம் சைன் லைன் சங்கத்தின் சார்பிலும் வேண்டி அவர்களுக்கு இந்த அறிவார்ந்த நூல்களையும் ஒரு சிறிய பரிசு பொருளையும் வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே பாருங்கண்ணா, ஐயா இங்கே பாருங்க, இங்கே எப்படி திரும்புங்க. ஓகேங்க. ஒரு நிமிஷம். இந்த தினம் ஆசிரியர் தினத்திலே என்னுடைய மாமனார் என்று சொல்லலாம். அதற்கு மேலாக ஆசிரியர் என்ற முறையிலே கரூர் காந்தி கிராம சயின்ஸ் சங்கத்தின் சார்பிலும் திருக்குறள் பேரவையின் சார்பிலும் ஆசிரியருக்கு பொன்னாடை பொருத்தி அவரை கௌரவித்து அவருடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் பெறுவதற்காக நாங்கள் அத்துணை பேர் ஒன்றாக வந்திருக்கின்றோம். அவர்களை மனதார எங்கள் குடும்பத்தின் சார்பில் அனைவரையும் வருக வருக என வரவேற்று திருக்குறள் பேரவையின் சார்பில் வந்திருக்கிற அனைவரையும் சுற்றார் பக்கத்தில் இருக்கிற விற்பனையாளர் பத்திரம் விற்பனையாளர் ராமமூர்த்தி அவர்கள் குடும்பத்தாரையும் மற்ற பாலு அவர்களை போன்றவர்களையெல்லாம் அனைவரையும் வருக வருக என குடும்பத்தோடு வரவேற்று ஒரு சில கருத்துக்களை சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். சற்றேறக்குரிய ஒரு ஆண்டுக்கு முன்னாலே நம்முடைய திருக்குறள் பேரவையின் சார்பில் லேனா தமிழ் வாணன் என்கின்ற நிகழ்ச்சியை அண்ணார் மேலை பழனியப்பனார் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஒரு ஏற்பாடுகளை செய்து கரூரிலே செய்திருந்தார்கள். இப்பொழுது நம் கௌரவிக்கப்பட்ட ஆசிரியர் அவர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது அவரின் இடத்திலே மிக ஆழமான ஒரு கருத்தை சொன்னார்கள். நீங்கள் சற்றேறக்குரிய கரூரிலே இவ்வளவு நண்பர்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மறைவிற்கு என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மேலை பழனியப்பனார் அவர்கள் மாலை அணிவிப்பார் என்ற ஒரு பெரிய கட்டுக்கோப்பான இரங்கல் செய்தி மாதிரி என்னிடத்தில் அறிவித்தார்கள். நான் அதை அவரிடத்தில் பெருமையோடு சொன்னேன். நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ்வதற்கு உங்களை வாழ்த்துவதற்கு நேரடியாகவே அவரை அழைத்துக் கொண்டு வருவதற்கு ஒரு நாள் ஏற்பாடு செய்வேன் என்று அவரிடத்திலே உறுதியை கொடுத்திருந்தேன். அந்த உறுதியை நான் அண்ணாரிடத்திலே சொல்கிற பொழுது இன்றைக்கு ஆசிரியர் தினமாக இருக்கிறது, அவர் காரிலே விழுந்து நாம் வணங்கி ஆசீர்வதிப்போம் என்று சொல்லி உங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு என்னையும் அழைத்துக் கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக வரவேற்று அவருடைய காலில் விழுந்து வணங்குகிறேன். பல்லாண்டு காலம் வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை, ஆகவே வணங்குகிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்து அவருடைய கரூரிலே உற்ற நண்பர் பத்திர விற்பனையாளரும் அவருடைய உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறவருமான என்றும் பாதுகாவலரும் அவர் கேட்ட சொல்லுக்கெல்லாம் எதையும் அடிபணியாது உடனே ஓடோடி வீட்டுக்கே கொண்டு கொடுக்கிறவன நண்பர் ராமமூர்த்தி அவர்களை ஒரு சிறிது நேரம் கேட்டுக்கொள்கிறேன். குடும்ப நண்பர் லட்சுமி நாராயணன் நெருக்கமானவர், அன்பாளர், சிந்தனையாளர், நல்ல உழைப்பாளி, எனது பல்லாண்டு காட்டினார். நேற்று 3ஆம் தேதி எங்களது 48வது திருமண நாள். 49 ஆண்டுகள். இதே மாதிரி எங்கள்
கூட்டணி சார்பில் நடந்த கூட்டமும் இதே 3ஆம் தேதி தான் 3ஆம் தேதி நடந்தது. அங்கேயும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார்கள். இந்த ஏற்பாடுகள் செய்த எனது மகன் போன்ற திரு ரமணன் அவர்களையும் வித்யா அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்து என்னை கருத்த மேலை பழனியப்பன் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் ராமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஆசிரியராக எனக்கு பணிபுரிய விருப்பம்தான், ஆனால் சட்டம் எனக்கு இல்லை. ஆகவே இன்னும் நான் தொடர்ந்து மற்ற செயல்களில் ஈடுபடுவேன் என்று தெரிவித்தேன். ஆசிரியர் அவர்களை வாழ்த்தி இங்கே வணங்கி வந்திருக்கிற எங்களுடைய திருக்குறள் பேரவையினுடைய தலைவரும் என்னுடைய ஆசிரியர் நண்பருமான என்னுடைய தந்தையுமாய் இருக்கின்ற மேலையார் அவர்களுக்கு நினைவு பரிசினை ஆசிரியர் அவர்கள் கொடுக்க இருக்கின்றார்கள் என்பதை பண்போடு தெரிவித்துள்ளேன். இங்கே பாருங்க. ஆ